Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரட் முட்டை சாதம் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? கேரட் 2 சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டை. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. கறி லீவ்ஸ் பொரிஞ்சதும் வெங்காயமும் அப்புறமா வரமிளகாய்க்கு அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்து உடைச்சிருப்போம்ல, அதனால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கோங்கள சீவி அந்த கேரட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். வாங்க, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி போட்டு விட்டுறக்கூடாது, அப்பப்போ கலரி விட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் அப்படி ஒரு சென்டரில் ஒரு கேப் ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கு, ஓகேவா? இதில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். லேசாக இப்படி பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். பாத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மீடியமில் வச்சு பண்ணுங்கள். ஒரு அடிகனமான பாத்திரம்னா இப்படி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சூடு ஏறாது. இது அலுமினியம்னு சொல்லுவாங்கள்ல, அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது லஞ்ச், அதான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்குன்னு யோசிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வரும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, சாதத்தை வச்சு சாப்பிட. கொஞ்சம் கேரட் முட்டை சாதம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுடு சாதம் நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். அது இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான கேரட் முட்டை சாதம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியேவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.